வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ, அந்த இடத்துல வந்து பெரும்பான்மை கொஞ்சம் ஒரு 10, 15 தொகுதிகள் நிரூபிக்காம போன காரணத்தினால, கூட்டணி கட்சிகளோட உதவியால இப்ப வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சியும் வந்து அவைங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த 3 மாத காலங்கள்ல. ஸோ வாங்க திமுக, அதிமுகலாம் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க? டிவிகே எப்படி பெரும்பான்மை நிரூபிக்காம போனாங்க? அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தோட தொகுதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வந்து கீழ சப்ஸ்கிரைப்ல இதுல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன் பாருங்க. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதியில விராலிமலை தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். விராலிமலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,10,10,069 பேரும், பெண்கள் 1,15,007 பேரும், 3ஆம் பாளையத்திற்கு 14 பேரும், ஆக மொத்தம் 2,25,090 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,03,546 வாக்குகளும் 90.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியோட மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற அதிமுக சார்பில் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் போட்டியிட்டு 51.90% 1,05,773 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி அவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றியா அதிமுகல பதிவு செஞ்சது இவர் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முருகேசன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 21.40% 43,700 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் கே செல்லப்பாண்டியன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 19.80% 40,397 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யாலட்சுமி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4.6% 9,467 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 62,073 வாக்குகளும் 30.50% மிகப்பெரிய வெற்றியை வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பட் ஆனால் அதிமுகவோட இந்த இந்த தொகுதியோட எம்எல்ஏ போஸ்ட்டை வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவர் இணைந்திருக்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைந்தபட்சம் 6 தொகுதிகள் ரீஎலெக்ஷனுக்கு வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல வந்து திருப்பூர்ல வந்து தாராபுரம், ஈரோட்ல பெருந்துறை, அப்புறம் புதுக்கோட்டையில பார்த்தீங்க அப்படின்னா விராலிமலை அந்த மாதிரி இருக்கு. அப்புறமேட்டு தென்காசியில வந்து அம்பாசமுத்திரம், அப்புறம் இன்னொரு தொகுதிகள் இருக்கு. கரூர்ல வந்து விஜயபாஸ்கர் அவர் அவரு டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறமேட்டு விஜய் அவர்களோட இந்த தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால 6 தொகுதிகள் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு இடைத்தேர்தலுக்கு. அந்த வகையில் விராலிமலை கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கு மக்களே. அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இனிமேல் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகம் தான். ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவர் ஏடிஎம்கேவோட கோட்டையாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல உண்மையான கருத்துக்கள் வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து உண்மையான ஒரு கருத்து தான். எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தடவை இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு அதுல வந்து நான் அதுல வந்து 5 பேருமே வந்து 5 பேத்துல 4 பேர் இணைந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எசக்கி ராஜா அவர் இன்னும் இணையலன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஏடிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டிராபேக்கா அந்த 5 தொகுதிகளும் 6 தொகுதிகளும் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 21.40% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்கு இழந்திருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தல் பிறப்பு இந்த தேர்தலில் 22% வாக்குகள் இழந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆப்போனன்ட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கதிகலங்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைந்தவங்கெல்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த வட்டாரங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விராலிமலையை பொறுத்தளவுக்கு மீண்டும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறதையே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அவர் மறுபடியும் இடைத்தேர்தலில் நின்னார் அப்படின்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.5% 4.6% உயர்ந்திருக்காங்க. ஆனால் இடையில 12% வாக்குகள் பக்கமாக வாங்கியிருக்காங்க மக்களே. அதையும் பார்க்கணும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு 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 நல்ல ஒரு மாற்றத்த கொடுத்து மறுபடியும் ஏமாந்த மாரி ஒரு ஃபீலிங் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து அவங்களுக்கு தவறி போயிருக்கிறது வந்து நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. பார்க்கலாமா அது எந்த மாரி எப்படி நிலைப்பாட்டை மீறி வரப்போறாங்க, எப்படி அவங்க வந்து காப்பாத்திக்க தானே போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து கந்தர்வக்கோட்டை தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். கந்தர்வக்கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 95,856 பேரும், பெண்கள் 1,153 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 15 பேரும், ஆக மொத்தம் 1,96,024 பேரும் இந்த இடத்துல
வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,66,491 வாக்குகளும் 84.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில என். சுப்பிரமணியன் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 35.10%, 58,795 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக கூட்டணியில பாஜக சார்பில சி. உதயகுமார் அவர் போட்டியிட்டிருக்காரு. அவர் 28.50%, 47,756 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக கூட்டணியில சிபிஐஎம் சார்பில எம். சின்னத்துரை அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. இந்த இந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய புவரஸ்ட் எம்எல்ஏ வந்து இவர் தான் இருந்தார், சின்னத்துரை அவர்கள் போன பீரியட்ல. ஸோ இந்த தடவை வந்து மாறியிருக்கு. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு இப்படி இப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்து இவரை பார்த்து ஏற்பட்டது. அவரோட இன்டர்வியூ விகடனில் பார்த்தேன். ஸோ நல்ல ஒரு அவர் அவர் பேசுனதே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கம்யூனிசம் அந்த இடத்துல பரவி இருந்தது. ஸோ அவர் இந்த இடத்துல தோல்வி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. 27.90%, 46,734 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நதியா தமிழ்ச்செல்வன் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.10%, 10,189 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 11,039 வாக்குகளும் 6.6% இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கந்தர்வக்கோட்டை கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தடவை தமிழக வெற்றி கழகம் 35.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு டஃப்பான தொகுதியா இருந்திருக்கு. ஸோ இந்த தடவை வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதுனால ஏடிஎம்கேக்கு வந்து 2ஆம் இடம் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் 2ஆம் இடமே தான் ஏடிஎம்கே கூட்டணி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சின்னத்துரை அவர்கள் இந்த இதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு நல்ல கேண்டிடேட்டா இருந்திருக்காரு. இந்த தடவை வந்து சரி மக்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நல்லவங்களை விட வல்லவங்க தேவை அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால மாற்றி போட்டிருக்காங்க. அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணிக்கு இந்த தொகுதியில் போன தடவை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது 16% வாக்குகள் பக்கமாக இழந்திருக்காங்க மக்களே. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு சிபிஐஎம் இருந்திருக்கு. ஸோ சிபிஎம் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய நோக்கமாக இருந்திருக்கும். அதனால தான் சின்னத்துரை அவர்களை மீண்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த இதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% வாக்கு வந்து 6.10% வந்திருக்கு. ஆனால் இடையில 11.23 வந்திருக்கு. ஸோ மக்களவைத் தேர்தலில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 2024. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போனண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய பலமான திமுக, வீக்கான அதிமுக அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வந்து பாஜகவோட கூட்டணியா பாமக இருந்தாங்க. பட் ஆனால் பாஜக ஓரளவுக்கு வந்து இந்த வாக்குகளை வந்து தக்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்தது புதுக்கோட்டை தேர்தல் முடிவில் உள்ளவர்கள் பார்த்துடலாம். புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,10,487 பேரும், பெண்கள் 1,15,434 பேரும், 1ஆம் வகுப்பில் 23 பேரும், ஆக மொத்தம் 2,25,944 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 18,911 வாக்குகளும் 84.10% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் வி. முத்துராஜா அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.10%, 66,825 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் KM ஷாபி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.10%, 64,958 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 1% வாக்குகள் தான் வித்தியாசம் மக்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுக மிகப்பெரிய அளவில் துரத்திருக்கிறாங்க. அந்த வகையில் பாஜக சார்பில் என். ராமச்சந்திரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 21.60%, 41,089 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எழிலரசி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.10%, 11,673 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1,867 வாக்குகளும் 1% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய வெற்றியை வந்து திமுக பெறவில்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் புதுக்கோட்டை கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில 51.10% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 15.90% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல இழந்திருக்காங்க. பட் ஆனால் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராலிமலை தவிர மித்த எல்லா தொகுதிகளும் வந்து திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஸோ அது நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால மிகப்பெரிய அளவில் வந்து திமுக சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களால மிகப்பெரிய அளவுல ஒரு அலை ஏற்பட்டிருக்கு. இந்த அலையிலையும் பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக நம்மளோட தொகுதி எப்படி சொல்றது, இப்போ வந்து நம்ம
அதிமுக வந்து 2 தொகுதிகள் 4 தொகுதிகள் பெற்ற காலங்களும் இருக்கு. திமுக வந்து 2 தொகுதிகள் பெற்ற காலங்களும் இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவுல டிசப்பாயின்ட்மென்ட் வந்து மிகப்பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கும். பட் ஆனா இந்த தொகுதி இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, மும்முனை போட்டிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து அது ஒரு தெரிஞ்ச தேர்தலாவே இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பார்த்தோனே இந்த மாரி இந்த டேட்டாஸ்லாம் பார்க்குறப்பயே தெரியுது. ஒருத்தர எப்படி உள்ள கொண்டு வரலாமா, வேணாமான்னு மக்கள் மிகப்பெரிய அளவுல வந்து விஜய் அவர்கள மிகப்பெரிய அளவுல வச்சு பார்த்துருக்காங்க. ஏன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிறதும் நம்மளால வந்து சொல்ல முடியாத ஒண்ணா இருக்கு. ஏன்னா, அந்த வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஆ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களே சொன்ன மாரி தான். "கொஞ்சம் ஜெயிக்க வச்சுட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஜெயிக்க வச்சுருங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இது இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு 34.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு இந்த தொகுதிய பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த போராட்டம் மீண்டும் தொடர்ந்திருக்கு. பட் ஆனாலும் கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப கடந்த தேர்தலே வெறும் 38.20% தான் திமுகவும், அதிமுகவும், பாஜக, பாமக எல்லாம் சேர்ந்தே வந்து தான் கம்மியா வாங்கியிருக்காங்க. ஸோ பாமகக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல வாக்கு வங்கி கிடையாது. ஸோ பாஜகவுக்கும் அந்த அளவுக்கு வாக்கு வங்கி கிடையாது மக்களே. ஆனா பாஜக வேட்பாளருக்கு குடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏடிஎம்கே கூட்டணி மிகப்பெரிய அளவுல சரிவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 38.30% வாக்குகள் தான் இருந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்மள பொறுத்த அளவுக்கு ஒரு டேட்டாஸ் எப்படி இருக்கு, எப்படி இல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம மிகப்பெரிய அளவுல வந்து பார்க்கணும். ஒரு அனலைஸ் டீம்னு இருக்குன்னா, அந்த அனலைஸ் டீம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் மிகப்பெரிய அளவுல வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் ஆனா என்னோட வேலையிலயும் இந்த வேலைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு கஷ்டமா இருக்கு. பட் ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் கண்டிப்பா இதுக்கான எனக்கு ஒரு எப்படி சொல்றது? இதுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையிலேயே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாரி என்னோட இத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அந்த வகையில நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 1% 6.10% வந்திருக்காங்க. ஏன்னா கடந்த தேர்தல்ல 10.78% வந்திருக்கு. ஸோ அது ஏன்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் மிக குறைவான அளவுல வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6.68% வாக்குகள இழந்திருக்காங்க. ஸோ சீமான் அவர்கள் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கடலோர மாவட்டங்கள் அதாவது எப்படி சொல்றது? டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாவே இருக்கு மக்களே. கண்டிப்பா வந்து அந்த மக்கள் வந்து சீமான் அவர்களுக்கு விவசாயத்த பற்றி அவர் மிகப்பெரிய அளவுல ஒரு 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 ஆம்பிஷன் வச்சிருக்காரு. ஒரு பேஷன் இருக்கு. ஸோ அந்த பேஷன கண்டிப்பா வந்து அவைங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மாரி உங்களுக்கு டிஃபரெண்டா நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல மிகப்பெரிய அளவுல இணைந்திருங்க. ஏன்னா நம்ம சேனல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா எப்படி உங்களுக்கு கன்வே ஆகணுமோ, அப்படி கண்டிப்பா கன்வே ஆகும். கண்டிப்பா இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.